ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்குது. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். அப்போ நம்மளும் மோகனாவும் திருட்டுத்தனமாக குருமாதார ரூம்குள்ளே போதுவோ, அப்போ அவங்களும் அன்கான்ஷியஸாக தான் இருக்காங்க. அப்போ நம்மளும் நர்ஸ் வந்துட்டாங்கன்னா என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறான். எந்த நேரத்துலையும் வருவான்னு எனக்கு தெரியும், அதனால் ஃபஸ்ட்டு உன் அம்மாவை ஏன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்களும் தூக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக வேதஸ்ரீ எல்லாரும் வருதுவோ, இங்கே நம்மளும் கஷ்டப்பட்டு முக்கி அம்மாவை தூக்கிக்கிட்டு, ஏன்டா அம்மானே வெயிட்டு எதுக்கு திடீர்னு அதிகமாச்சுன்னே தெரியலையே. அவன் முக்கி தூக்கிட்டு இருக்கான். கரெக்டாக வேதஸ்ரீ அவங்கெல்லாம் ரூம்குள்ளே வர போதுவோ, அப்போ அவங்க டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஏன்டா முன்னால் வந்து நிற்கிறான். மோகனா குடும்பத்தாவை டோருக்கு பின்னால் உழிச்சு வச்சுட்டிருக்காங்க. அவனும் நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். சேகரும் அவினாஷும் அவனை திங்க போகிற மாதிரியே பார்க்குதுவோ. அப்போ வேதஸ்ரீ அவங்களும் நீ இங்கே என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் நம்மளும் அது நெஸ் தான் என்கிட்ட வந்து அம்மா கொஞ்சம் குணமாகிக்கிறதா சொன்னாங்க, அதான் நான் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அவங்க குணமாகிட்டா எனக்கு சந்தோஷம் தானே. அம்மா இப்போ தூங்கிட்டிக்காங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க இந்த ராத்திரி நேரத்தில், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நாங்களும் அதுக்காக தான் வந்தோம், குரு மாதா எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேதஸ்ரீ அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அம்மா தூங்கிட்டிருக்காங்களே. மோகன் அவங்களும் இவ என்னடா சமாளித்து அனுப்ப மாட்டேங்கான்னு முறைச்சி பார்த்துட்டிருக்காங்க. நீங்கள் காலையில் வந்து பொறுமையாக பேசுக்குங்களே, அவங்க இப்போ டிஸ்டர்ப் பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கன்னு வரல, ஜஸ்ட் ஒரு தடவை அவங்கள பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படி சொல்லிட்டு அவங்க உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நம்மளும் நான் தான் சொல்கிறேன்ல, அவங்கள இப்போ டிஸ்டர்ப் பண்ணுறது சரியில்லை. அவன் சொல்லிக்கிட்டே சொல்ல வேதஸ்ரீ அவங்களும் ரூம்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ எல்லாரும் ஷாக்காகி பெட்டே பார்க்குதுவோ. அப்போ நமன் வந்து டோருக்கு பின்னால் பார்க்குறான். அங்கே மோகனாவும் குருமாதாவும் இல்லை. அப்போ பார்த்தா பெட்டில் வந்து பெட்ஷீட் மூடி இருக்குது. குருமாதா மேலே இருக்காங்க. மோகனா அவங்க முடியால் சுற்றி வச்சுட்டிருக்காங்க. அவனும் ஷோக்காகி பார்க்குறான். அவள் இதெல்லாம் கன்ஃபியூஸ்டாக பார்க்குதுவோ. அப்போ வேதஸ்ரீ அவங்களும் அந்த பெட்ஷீட்டை எடுக்கிறதுக்கு கிட்டே போகிறாங்க. அப்போ மோகனா அவங்களும் டென்ஷன் ஆகிக்காங்க. அப்போ அவங்க எடுக்க போகிறாங்க. அப்போ நம்மளும் உஷ் ஆண்டி என்ன பண்ணுறீங்க, வேணாம் அம்மா இப்போ தான் ஓய்வெடுத்துட்டிருக்காங்க, ஏதாவது சின்ன சத்தம் வந்தாலும் அவங்க தூக்கம் கலைஞ்சிரும்ல, நிம்மதியாக தூங்கிட்டிருக்காங்கல்ல, அவங்களோட தூக்கத்தை கெடுக்கணுமா. நாளைக்கு காலையில் பொறுமையாக வந்து பாருங்களேன், அப்போ வந்து நல்லா பேசுங்க அப்படின்னு அவங்கள அனுப்புறதுலே இருக்கான். அப்போ அவங்களும் ஒரு தடவை வாதிட்டு விட்டுடுற அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இவ்வளோ தடவை சொல்கிறேன், ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நமன் சொல்கிற டைம் சேகரும் வேதஸ்ரீ அவங்க ஓய்வெடுக்கட்டும் அவர் சொன்னதை கேட்டுட்டு வேதஸ்ரீ அவங்களும் சைலண்டாக அங்கேருந்து போகிறாங்க. அப்போ நமன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக சைலண்டாக இடம் கொடுக்குறான். அப்போ வேதஸ்ரீ அவங்க போக சொல்ல மோகனாட முடியல பட்ட உடனே மேலே இந்த குருமாதா கீழே வந்து விழுந்துடுறாங்க. அப்போ எல்லாரும் சவுண்டை கேட்டுட்டு நின்றுடுவோம். அப்போ நம்மனும் திரும்பி பார்க்கலாம், குருமாதா தரையில் கிடக்கிறத. அப்போ அவங்கெல்லாம் திரும்பி பார்க்க சொல்ல குருமாதாக்கு முன்னால் கரெக்டாக நமன் வந்து நின்றுடுறான். அப்போ சேகரும் என்ன சத்தம் அது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம அந்த சத்தம் எனக்கும் நல்லா கேட்டுச்சு, இது உங்கள் வீடு, இவ்வளோ பெரிய வீட்டில் ஏதாவது ஒன்று கீழே விழுந்திக்கும் இல்லையா, அம்மா தூங்கிட்டிருக்காங்க, இப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லையா, காலையில் வாங்க, இப்போ அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு அவங்கள துரத்துறதுலேயே நிற்கிறான். வேதஸ்ரீ அவங்களும் டவுட்டாக அவனை பார்த்துட்டே அங்கேருந்து போகிறாங்க. அவங்கெல்லாம் போன உடனே நம்மளும் உடனே டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். அவன் மோகனாவும் பெட்ஷீட்டை இழுத்துட்டு எழுமினவங்க உடனே குருமாதாவை தூக்கிட்டு வெளியால் போகுதுவோ. கொஞ்சிறீங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. ஆஹா யாரும் வந்துட்டுதுவோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மனும் திருட்டு மொழியோடு பார்க்குறான். அவன் நல்லா ஃபோனில் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நானும் கூட வந்துடுவேன்ல அப்படின்னு சொல்கிறா. அவள் மோகனாவும் நமன் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவனும் மெதுவாக தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ அவளுக்கு எதுவும் சென்ஸ் ஆகணும் திரும்பி பார்க்குறா, பட் அங்கே யாரும் இல்லை.
அப்போ தான் அவளுக்கு அவளுடைய பேக்கை மிஸ் பண்ணது ஞாபகம் வந்தாலும் பேக் அப்படின்னு கத்திட்டு அவள் போய்த்துடுறா. அப்போ நம்மனும் பிலோவை எடுத்துகிட்டு வந்து அம்மாவையும் அந்த பிலோவையும் மாறி மாறி பார்த்துட்டிக்கான். அதை பார்த்துட்டு மோகனாவும் என்ன யோசனை பண்ணுற, மேரேஜ் பண்ணிக்கிற ஆசைக்கு தானே? அப்போ அவனும் நிறையக்கு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிலோவை கொண்டுட்டு போகிறான். அவனும் பிலோவை அவனுடைய ஃபேஸ் கிட்ட கொண்டு போனவன் சுற்றி சுற்றி செஞ்சுக்கிட்டு இருந்ததும் அதை பார்த்துட்டு மோகனா இருட்டுட்டிங் ஆகி என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே அமுக்கில் அவங்கள எப்படி கொள்றேன்னு யோசிச்சிட்டீங்க. திரும்பவும் அதை பழகிட்டு இருந்தும் அவங்களும் நீ ஒரு முட்டாள் மட்டும் இல்லை, நீ கையால் ஆகாதவன். அப்போ அவனும் பிலோவை அவங்ககிட்டயே கொடுத்து கூடிங்க அப்போ நீங்கள் கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ அவங்களும் அந்த பிலோவை தூக்கி வீசி விட்டுட்டு எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ அவனும் பார்த்துட்டீங்கன்னா அவங்க ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க, அதெல்லாம் க்ளோ ஆகுது. அதை பார்த்து அவனும் ஷாக் ஆகி பார்த்துட்டீங்க. அப்போ இது பியாவுக்கு ஃபீல் ஆகின மாதிரியே குருமாதா அப்படின்னு கத்திக்கிட்டே எழும்புறா. அப்போ அந்த சவுண்டை கேட்டு அஞ்சும் திரும்பி பார்க்குறான். அவன் ரொம்ப பயந்து பேத்தினதும் அவனும் பியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்போ அவனும் குருமாதா எங்க அப்படின்னு டென்ஷனாக கேட்குறா. பியா அவங்க நல்லா ஆயிக்காங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அவளும் டென்ஷனாக ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து நான் குருமாதாவை பார்த்தாகணும் அப்படின்ட்டு கிளம்புறா. பியா அவங்க நல்லா தான் இருக்காங்க, நான் சொல்கிறத கேளு, உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அவளும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நான் குருமாதாவை இப்போ பார்த்தாகணும், என் கண்ணால் நான் குருமாதாவை பார்க்காத வரைக்கும் எனக்கு டென்ஷனாக தான் இருக்கும், எனக்கு நிம்மதி இருக்காது அப்படின்னு டென்ஷனாக சொல்கிறா. ஓகே ஓகே நான் உன்னை குருமாதா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவளும் இல்லை நீ வேணாம், நீ அவங்க பக்கத்துலேயே வரக்கூடாது. அப்போ அதுக்கு அவனும் பியா இன்னும் குருமாதாவை நான் தான் அட்டாக் பண்ணதாவா நம்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறான். நம்பிக்கை நிறைய இருக்குது, அன்னைக்கு குருமாதாவை நீ தான் அட்டாக் பண்ணிப்ப அப்படி சொல்லிட்டு அவள் கோவமாக அங்கேருந்து கிளம்புறா. அவனும் பியா பியா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு பியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அவளும் குருமாதாவோட ரூமுக்கு போயிட்டு பார்த்தா அவங்க எல்லாமே இருந்ததும் குருமாதா எங்க இருக்காங்க என் குருமாதா நல்லா இருக்காங்கன்னு நீ தானே சொன்ன, அவங்க எங்கே இப்போ அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கத்துறா. அப்போ அவனும் கன்ஃபியூஸ்ட் ஆகி பார்த்துட்டிக்கான். அப்போ மோகனா அவங்களும் குருமாதா கிட்ட போயிட்டு அவங்களோட உயிரை உரிறாங்க. அப்போ பியாவும் குருமாதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சவுண்டை கேட்டு மோகனா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்போ நம்மனும் அங்கே பியா எந்திரிச்சிட்டா, எங்கே என் குருமாதா அப்படின்னு சொல்லி பியா அஞ்சுக்கிட்ட கற்றுக்கிட்டே இருந்ததும் அந்த சவுண்டை கேட்டுட்டு எல்லாரும் வந்துடுவோம். அப்போ வேதேஸ்வரி அவங்களும் என்னாச்சு பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் அஞ்சு பியா குருமாதா எங்கே தான் ஈந்தாங்க அப்படின்னு சொல்ல வாரா. அதுக்குள்ள அவளும் இங்கே தான் ஈந்தாங்கன்னா இப்போ எங்கே, அவங்கள என்ன பண்ணேன்னு சொல்லு, கொலை பண்ணிட்டியா, குருமாதாவை கொலை பண்ணிட்டியா சொல்லு, இதுக்காக தான் அவங்கள பாந்தாப்புல இருந்து இங்கே வர வச்சிங்களா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறா புரிஞ்சுக்கிடாம. இதை கேட்ட ஆஞ்சு பியா ஸ்டாப் இட், நான் இதுக்கு குருமாதாவை கொலை செய்யணும். அவள் நம்மளும் மோகனா ஏண்டியும் எதுவும் நடக்காத மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குதுவோ. அவங்கள மர்டர் பண்ண ட்ரை பண்ணது நான் இல்லை இவன் தான், இப்போ அவங்க காணாமல் போனதுக்கும் இவன் தான் காரணமாக இருக்கணும்னு கரெக்டாக சொல்கிறான். ஆஞ்சு போதும் நிறுத்து, நமன் மேலே பழி சொல்கிறதுக்கு உனக்கு உரிமையே இல்லை. அவள் அப்படி சொல்ல அவனும் கரெக்டாக ட்ராமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். எங்கே போனாங்க என் அம்மா, இப்போ தானே எல்லாரும் முன்னாலும் நான் அவங்கள தூங்க வச்சுட்டு போனேன், எங்கே போனாங்க அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கல்ல, ஐயோ எங்கே போனாங்க என் அம்மா, ஃபீல் பண்ணுற மாதிரி செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான். அதை பார்த்துட்டு சேகரும் கவலைப்படாத, அவங்க எங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க, கிடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. காணாமல் போக அவங்க ஏதாச்சும் டாய்ஸா கிடைச்சிருவாங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க மயக்கத்தில் இருந்தாங்க, நடக்கக்கூட முடியாமல் இருந்தவங்க இங்கே இருந்து எங்கே போயிட்டுப்பாங்க. அப்போ பியாவும் எங்கே போனீங்க குருமாதா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கா. அப்போ அஞ்சு பியா ப்ளீஸ் காம் டவுன், எல்லாரும் சேர்ந்து அவங்கள தேடலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ நம்மளும் சீக்கிரட்டாக மோகனா கிட்ட போயிட்டு இந்த கூட்டத்தை எங்கேருந்து பார்த்து நான் சமாளிச்சுக்கிறேன், அங்கே அவங்கள நீங்கள் சமாளிங்க சரியா, யாரும் பார்க்காத மாதிரி அவனும் அவங்கக்கிட்ட சீக்கிரட்டாக சொல்கிறான். அப்போ அவினாஷும் ஆனால் நான் போய்ட்டு செக்யூரிட்டிஸ்ட்டை விசாரிச்சுட்டு வரேன். சேகரும் ஓகே அவினாஷ் அப்படின்னு சொன்னதும் அவினாஷ் அங்கேருந்து போகிறாரு. அவள் சைத்தாலி அவங்களும் நான் போய் நெஸ்கிட்ட விசாரிச்சுட்டு வரேன்னு போகிறாங்க. அவள் பியாவும் நான் போய் குருமாதாவை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அழுதுகிட்டே ஓட்டுறா. அவள் மோகனா அவங்களும் அவங்க ரூமுக்கு வந்து டோரை க்ளோஸ் பண்ணி பார்த்தா எதையும் பார்த்து ஷோக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா குருமாதாவை வச்ச இடத்துல காணல. அப்போ மோகனாவும்
எங்க எங்க போன இந்த கிளவி அப்படின்னு டென்ஷனா யோசிக்கிறாங்க. இங்க அஞ்ச பார்த்தா குருமாதாக்கு நினைவு திரும்பிக்கலாம், அதனால பிரியாவை தேடி எங்கேயாச்சும் பேத்திக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப சேகரும் ஒண்ணு பண்ணலாம் வேதஸ்ரீ, எல்லா ரூம்லயும் நம்ம திரும்ப போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வேதஸ்ரீ அவங்களும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருமா செக் பண்றதுக்கு போதுங்க. அப்ப மோகனாவை பார்த்தா அவங்க ரூம் ஃபுல்லா தேடுறாங்க. இங்க குருமாதாவை பார்த்தா அங்கிட்டு சைட்ல ஒழிஞ்சிட்டிருக்காங்க. எங்க எங்க போய்ப்பா இவ அப்படின்னு புலம்பிக்கிட்டே தேடிக்கிட்டாங்க. அப்ப அஞ்சு ரூம்கள் எல்லாம் போயிட்டு தேடி பார்க்குறான். அப்போ மோகனாவும் உண்மையிலேயே இந்த கிழவி காணாம போய்த்தாளா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதை கேட்டுட்டு குருமாதாவும் நல்லா ஒழிஞ்சிட்டிருக்காங்க. எங்க போய்த்து தொலைஞ்சா அப்படின்னு பேசிக்கிட்டே தேடுறாங்க. பிரியாவும் குருமாதா அப்படின்னு கத்திக்கிட்டே தேடுறா. அப்போ மோகனாவும் இங்க பார் கிழவி, உனக்கு கண்ணாம்பூச்சி விளையாடுற வயசு இல்லை, ஒழுங்கா சீக்கிரம் வெளியே வந்துரு அப்படின்னு மிரட்டுறாங்க. அவன் மிரட்டினதும் அவங்களும் மெதுவா அங்கிட்டு சைடில் போறாங்களா. அவங்கள கைப்பட்டு பக்கத்துல இங்க திங்ஸ் ஆடுபட்டதும் அந்த சவுண்ட் கேட்டு மோகனாவும் திரும்பி பாக்குறாங்க. அவங்க ஆஞ்சு பிரியாலாம் குருமாதா குருமாதான்னு கத்தி அவங்கள தேடிட்டு தெரியுதுவோ. மோகனாவும் கிட்ட வந்துடுறாங்க. கரெக்டா அவங்க அங்கே நிற்காங்க. பிரியாவும் குருமாதா அப்படின்னு சொல்லி கத்துனதை கேட்டு திரும்பிடுறாங்க. ஒருவேளை வெளியால எங்கேயாச்சும் போயிட்டுப்பாளா அப்படின்னு சொல்லிட்டே வெளியால போறாங்க. அங்க அஞ்சு பிரியாவும் குருமாதா குருமாதா அப்படின்னு கத்துக்கிட்டே தேடுதுவோ. அப்போ அவங்களும் டோரை க்ளோஸ் பண்றாங்க. மோகனை போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குருமாதா மெதுவா அங்கேருந்து போறாங்க. அப்ப கரெக்டா மோகனாவும் மாட்னியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க. அதை கேட்டு குருமாதா ஷோக் ஆகிடுறாங்க. அவங்களும் அவங்க கிட்ட போயிட்டு என்ன யோசிக்கிற, இந்த விளையாட்டு வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம் புரிஞ்சுதா அப்படின்னு வில்லத்தனமா சொல்றாங்க. எங்க போனீங்க குருமாதா அப்படின்னு பிரியா அழுதுகிட்டே தேடுறா. அவ மோகனா அவங்களும் குருமாதாட கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாங்க. அவ குருமாதா வேணாம் வேணாம் என்ன விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவ அஞ்சு பிரியாவும் தேடிக்கிட்டு அங்கிட்டு சைடாக தான் வருதுவோ. அவ மோகனா அவங்க குருமாதாவை தூக்கி ஒசத்திடுறாங்க. அவ பிரியா மோகனா அவனோட ரூம் சைடாக போனதும் அதை பார்த்துக்கிட்டு நம்மனும் என்னாச்சு இவளுக்கு, எதுக்காக இவ மோகனோட ரூம் சைடாக போறா அப்படின்னு சொல்லிட்டே பிரியா ஒரு நிமிஷம் நான் ஏற்கனவே அங்கே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போறான். எங்க மோகனா அவங்களும் திரும்ப அவங்களோட உயிரை குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ பிரியா டோரை ஓபன் பண்றா. கரெக்டா அஞ்சு வந்துட்டான். அவ ரெண்டு பேரும் எதுவும் பார்த்து ஷோக் ஆகுதுவோ. அங்க பார்த்தா மோகன் என்னன்னா பாசமா குருமாதாவை படுக்க வைக்கிறாங்க சேல. அப்ப அதை பார்த்துட்டு பிரியா குருமாதா அப்படின்னு கத்திட்டே ஓடி போறா. அப்ப அஞ்சு குருமாதா எப்படி அவங்கள்ட்ட ரூம்ல அப்படின்னு கேட்குறான். அப்போ மோகனாவும் அங்க இங்கன்னு சுத்தி இங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள வந்ததும் மயங்கி வந்துட்டாங்க. பிரியாவும் முறைச்சு பாக்குறா. பாவம் எங்கெங்கேயும் அலைஞ்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே பலவீனமா இருக்காங்க. அவங்க சொல்றத டவுட்டாவே பார்த்துட்டு பிரியாவும் இன்னைக்கு நைட்டு நான் குருமாதா கூடவே இருக்க போறேன், நம்மனும் சோழி முடிஞ்சுது அப்படின்னு பாக்குறான். அப்போ மோகன் அவங்களும் நீ டிஸ்டர்ப் பண்ணாதால தான் அவங்க இதுவும் வந்துட்டுவோம், ஓ சோழி நான் முடிக்கிறேன்டா இந்த மாதிரி பாக்குறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா வெட்டிங்கான ப்ரிப்பரேஷன் தான் நடந்துட்டிக்குது. அது எல்லாரும் கன்ஃபியூஸ்ட் ஆகி என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிக்குதுவோ. அப்போ வேதஸ்ரீ அவங்களும் என்ன இதெல்லாம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சேத்தாலையும் இந்த ஏற்பாடெல்லாம் யார் செய்ய சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. யாருமே எதுவும் சொல்லலை, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்கிறாரு சேகர். அப்போ அங்கே வந்து புரோஹிதரும் எல்லாரும் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் வந்ததை பார்த்து வேதஸ்ரீ அவங்களும் புரோஹிதரே நீங்கள் எப்படி இங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இங்கே வர வேண்டியதாகிட்டு, அவங்க ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிங்க, இதக்கிட்ட எல்லாரும் டென்ஷன் ஆகி பார்க்குதுவோ. இந்த வீட்டில் இருக்கிற தீய சக்தி அழிக்கிறதுக்காக நான் சக்தி வாய்ந்த அஸ்திரத்தோட வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சேத்தாலையும் என்ன அஸ்திரம் புரோஹிதரே அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் பாதாள நீர் அப்படின்னு சொல்கிறாரு. சேகரும் பாதாள நீரா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவினாஷ்க்கு அஞ்சு மேலே ஊட்டினது தான் ஞாபகம் வந்ததும் புரோஹிதரே அந்த கிரீன் கலர் லிக்விட் தானே அப்படின்னு கேட்குறாரு. அவரும் சரியா சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி புரோஹிதரே உங்களுக்கு எப்படி அது கிடைச்சதுன்னு சொல்லுங்க. அவங்க அப்படி கேட்டதும் அவரும் யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ பிரியாட அப்பா தான் அவர்கிட்ட இந்த பாதாள நீரை வச்சு தீய சக்தியை அழிக்க முடியும், இதன் மூலமா நம்ம அதை வெற்றி கொள்ள முடியும், இது ரொம்ப அபூர்வ சக்தி உள்ள நீர், அதனால ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசிச்சு இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அவரும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போகிறாரு. புரோஹிதரே பிரியா மேலே கவனிங்கட்டும் அப்படின்லாம் சொல்லி அனுப்புறதெல்லாம் புரோஹிதருக்கு ஞாபகம் வருது.
அப்போ சீதாலையும் புரோஹிதரை பதில் சொல்லுங்க, இந்த சக்தி வாய்ந்த நீர் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சக்தி வாய்ந்த நீர் எனக்கு எப்படி கிடைச்சிது, எங்கே கிடைச்சிதுங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இந்த நீர் இந்த இடம் மாயமாகிட்டு அப்படின்னு புரோஹிதர் சொல்கிறாரு. அதை கேட்டு வேதேஷ் அவங்களும் மாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவதான் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. திரும்பவும் ஃப்ளாஷ்பேக்கா அவரும் இந்த இடத்த யாரும் வேணும்னு மாயமாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது. அப்போ வேதேஷ் அவங்களும் அந்த இடம் மாயமானதுக்கு யாரு காரணமாயிப்பாங்க, அடுத்தது அவினாஷன் என்ன காரணம் என்னவாய்க்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பார்த்தா எல்லாரும் காய்ச்சி இருக்கிறத நம்மன்னு பார்க்குறான். பார்த்துட்டு எங்கிட்ட திரும்புறான். பார்த்தா கொஞ்சம் பேர் அங்கே நிற்கிறாங்க. அப்போ அவங்களும் மேலே போட்டு இருந்தது அப்படியே எடுத்துட்டு காட்டினா உள்ளுக்குள்ளே என்னன்னா அந்த க்ரீன் கலர் பாதாள நீரை தான் வச்சுட்டிருக்காங்க. அப்போ நம்மளும் அதை பார்த்துக்கிட்டே சக்தி வாய்ந்த க்ரீன் கலர் லிக்விட், இதை வச்சு சக்தி வாய்ந்த அதிசக்தியான அஞ்சை தடுத்துட்டா எனக்கும் பிரியாக்கும் நடக்கிற மேரேஜுக்கு எந்த தடையும் இருக்காது, கல்யாண முகூர்த்தம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்குது, வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு யோசிச்சவன், என்ன எல்லாரும் மாமியார் வீட்டுக்கா வந்தீங்க, டக்குன்னு வேலையை முடிங்க, புரோஹிதர் எப்போ வேணாலும் வருவார் அப்படின்னு கற்றுக்கிட்டான். அவன் கற்றுக்கிறத கேட்டு எல்லாரும் திரும்பி பார்க்குதுவோ. அப்போ வேதேஷ் அவங்களும் நாமன் என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு கேட்டால் என்ன அர்த்தம், மண்டபம் கல்யாணம் வேணா எங்கே தானே நடக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதை கேட்டு வேதேஷ் அவங்களும் கல்யாணமா அப்படின்னு ஷோக்காகி கேட்குறாங்க. கல்யாணம் தான், இன்னும் எவ்வளோ நாள் தான் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு சுமையாக இங்கேயே இருக்க முடியும், அதனால நல்ல முகூர்த்தம் ஆகிக்கிறேன், இன்னைக்கே பிரியாவை மேரேஜ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். அவன் சொல்கிறத கேட்டு ஒருத்தர் டென்ஷனாக ஷாக் ஆகி பார்க்குதுவோ. அவனும் ஓகேப்பா, ஏன் சொல்கிறேன்னா நேற்று நடந்த சமூகம்லாம் நான் பார்த்ததுக்கு அப்புறம் பிரியாவை பார்த்து உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவள் மேரேஜ் ஆக வேண்டியவ, அவளை போய், அதனால இன்னைக்கு அவளை மேரேஜ் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிடலான்னு நினச்சேன், நீங்களும் ஃப்ரீ நானும் ஃப்ரீ, நோ டென்ஷன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஷேரும் அது சரி, ஆனால் நினச்ச உடனே எப்படி ஒரு கல்யாணத்தை, அதுக்குன்னு நிறைய ஏற்பாடுலாம் செய்ய வேண்டியதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டா எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவனு சிரிச்சுக்கிட்டு அதனால என்னங்க, நீங்கள் இப்படிலாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் எல்லா ஏற்பாடையும் நான் முன்னாடியே செஞ்சு வச்சாச்சு, நீங்களே பிரச்சனை இல்லைக்கீங்க, உங்களெல்லாம் உதவிக்கு கூப்பிட முடியுமா சொல்லுங்க, இந்த சமயத்தில் இவங்களை கூப்பிடுறதும் தப்பு தானே, எனக்காக ஒரே ஒரு வேலை செய்யுங்க, சீக்கிரம் போய் மன பொண்ணை கூட்டிட்டு வாங்க. அப்போ வேதேஷ் அவங்களும் நமன் ஆனா இந்த அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க. அப்போ நமனும் நான் என்ன தப்பா செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு ரஃப்பான வாய்ஸ்லாம் கேட்டுட்டு அப்படியே உடனே சேஞ்ச் பண்ணி, நீங்கள் வேணா சொல்லுங்க, நான் உடனே போய் பாந்தாப்புல மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு உடனே சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு வேதேஷ் அவங்களும் இல்லை நமன், நான் போய் பிரியாவை கூட்டிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அவன் அவனும் புரோஹிதரே ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட காலில் விழுந்து எழும்பினவன், நான் வாழ்க்கையில நல்லா இருக்கணும் இல்லையா, இப்போ வந்துடுற, நகருங்க அப்படின்ட்டு அவங்கள கலாச்சிக்கிட்டே போறான். இங்க ரிஷியும் பயோ நோட்ஸை தேடி கண்டுபிடிச்ச எடுத்த பாடியில அவன் தேடிட்டே தான் இருக்கான். அவளும் ரிஷி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. இங்கதான் இருக்குது, ஒரு நிமிஷம், அது வந்து ஆக்சுவலி எனக்கு ஃபிசிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஸோ பயோட நோட்ஸில் கொஞ்சம் கேர்லெஸ் ஆகிந்துட்டேன், கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து அவகிட்ட கொடுக்க போகிறான். அவன் கொடுக்காம அதை யோசிச்சுட்டு தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளும் தேங்க்யூ ரிஷி, நீ ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு ஐஸ் வைக்கிறா. அவனும் பிளஷிங் ஆகிட்டீங்க, நீ தாண்டா நம்பர் 1 முட்டாள் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைக்கிறா. அவள் பார்த்தா ஒரு லேடி க்ளீன் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த வசியக்கால் அங்கிட்டு தான் எங்குது. எங்கே அவளை பார்த்தா ஏன் எங்கே தான் எங்காலா, இஸ் திஸ் ட்ரூ அப்படின்னு அவன்கிட்ட போட்டு வாங்குறா. ஆமாம், பிரியாட மேரேஜ் இங்கே தான் நடக்க போகுதுன்னு சொல்கிறான். அவளும் மேரேஜா என்ன அப்படின்னு ஷாக் ஆகி கேட்டதும், ஆமாம் அது தெரியாதா உனக்கு, பிரியாட மேரேஜ் நமனோட நடக்க போகுது. அவளும் யார் அந்த நமன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. பிரியாட குருமாத்தா இருக்காங்கல்ல, அவங்களோட பையன், 2 பேருக்கும் மேரேஜ் நடக்கும்னு குருமாதா விரும்புகிறாங்க, அதனால பெரியம்மாவும் நடத்தி வைக்கிறாங்க அப்படின்னு 2 பேரும் காய்ச்சிட்டிக்குதுவோ. அவள் கரெக்டாக பார்த்து அந்த லேடி தள்ளி விட்டதும் அந்த கல்ல கீழே விழுது. அது என்னன்னா கரெக்டாக போய்ட்டு அவட பேக்குக்குள்ளேயும் விழுந்துடுறு.